வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஒன்றிய பட்ஜெட்டில் பாரபட்சம். நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். ஒன்றிய பட்ஜெட்டில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிப்பு. மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்வுக்கு அதிமுகவே காரணம். அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்ற நிதிநிலை அறிக்கை மிக பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. மூன்றாவது முறையாக வாக்களித்த மக்களுக்கு இந்த பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாராக இல்லை எனவும் இந்த நிதிநிலை அறிக்கை தெளிவாக காண்பிக்கிறது. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு என்று என்னென்ன திட்டங்கள் அறிவிக்க வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன் நான் ட்விட்டரில் வெளியிட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்களும் வெளியிட்டிருக்கிறீர்கள். பல கோரிக்கைகளை அதில் எடுத்து வைத்தேன். அதில் எதையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை. மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜகவாக ஆக்கிய ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்தும் வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். அதையும் நிறைவேற்றுவார்களா என்பது என்னை பொறுத்தவரைக்கும் சந்தேகம்தான். எப்படி தமிழ்நாட்டிற்கு மெட்ரோ ரயில் என்று அறிவித்துவிட்டு நிதி ஒதுக்காமல் இன்றைக்கு வரையில் ஏமாற்றி வருவதைப் போல அதே போல அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்காது என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது என்று கூறினார். 3வது முறையும் வாக்களித்த மக்களுக்கு இந்த பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாராக இல்லை என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை தெளிவாக காட்டுது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யணும். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்துக்கான ஒப்புதல் வழங்கணும் இப்படின்னு சில கோரிக்கைகளை நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எதையுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலை. ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவிக்கலை. மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜக ஆக்கின ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்களே தவிர அதையும் நிறைவேற்றுவாங்களாங்கிறது சந்தேகம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படி தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம்னு அறிவிச்சுட்டு நிதி ஒதுக்காமல் இன்னைக்கு வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. தமிழ்நாட்டிற்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. நமது கோரிக்கைகள் எதுவுமே இதில் நிறைவேற்றப்படவில்லை. புதிய ரயில்வே திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை. ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கும் மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதி அமைச்சர் மறந்தே போய்விட்டார் என்று பேசினார். வருகின்ற 27ஆம் தேதி பிரதமரின் தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நானும் அதில் பங்கெடுக்க திட்டமிட்டிருந்தேன். அதற்காக தயாராக இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டதை கண்டிக்கும் வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போகிறேன். தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் ஒன்றிய அரசின் கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பதே சரியானது என்று நினைக்கிறேன் என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டின் தேவைகளை உரிமைகளை நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். வருகிற 27ஆம் தேதி பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன். அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில்
தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போகிறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட தேவைகள், உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். அதற்கு நாங்கள் அனுமதியும் வழங்கி இருக்கிறோம் என்று பேசியுள்ளார். தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறார்கள். புறக்கணித்த காரணத்தினால் பிரதமர் கூட்டுகின்ற அனைத்து முதலமைச்சர் கூட்டத்தை புறக்கணிக்க போகிறேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் பாஜக ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று காலை சுமார் 10:30 மணி அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் என்பது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, சமாஜ்வாடி கட்சி தலைவர் மற்றும் பல்வேறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மட்டுமல்லாமல் எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அதே சமயத்தில் தமிழக கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பிக்கள் தனியாக தங்களுடைய போராட்டத்தை நடத்தினர். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் திமுகவின் மக்களவை தலைவராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எம்பிக்கள் பாஜகவிற்கு எதிராக போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்திற்கு பிறகு நாடாளுமன்றம் தொடங்கிய பிறகு மாநிலங்களவையில் கேள்வி நேரம் நடத்த போவதாக தெரிவிக்கப்பட்டது. கேள்வி நேரம் தொடங்கியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பாஜக ஆளாத மாநிலங்கள் பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது எனவும் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துள்ளோம், அதை ஏற்றுக்கொண்டு விவாதம் நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஆனால் அவர்களது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து குரல் எழுப்பினர். தொடர்ந்து கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். 2024-2025 நிதியாண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டதில் பீகார், ஆந்திராவை தவிர மற்ற மாநிலங்களில் போதிய அறிவிப்புகள் வெளியாகவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். 2024-2025 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஒன்றிய பட்ஜெட்டில் பல்வேறு துறைகளுக்கு பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதேவேளை பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆளும் பீகார், ஆந்திராவிற்கும் பட்ஜெட்டில் அதிக அறிவிப்புகள் இடம்பெற்றன. இதனிடையே பட்ஜெட்டில் பீகார், ஆந்திராவை தவிர மற்ற மாநிலங்களில் போதிய அறிவிப்புகள் வெளியாகவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. மேலும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்படுவதாக கூறி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்வுக்கு அதிமுகவே காரணம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல அதிமுக செயல்பாடு உள்ளது என மின்கட்டண உயர்வு குறித்து அதிமுக போராட்டம் நடத்தியது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். ஒன்றிய அரசு உதய் திட்டத்தை கொண்டு வந்த போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா அதில் கையெழுத்திட மறுத்துவிட்டார். உதய் மின் திட்டத்தில் தமிழ்நாட்டை இணைத்து கையெழுத்திட்டது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில்தான் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் சார்பில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். மின்கட்டண உயர்வு குறித்து அதிமுக வேதனையும் புலம்பலையும் தெரிவித்து வீதியிலே இறங்கி போராடுவது என்பது வேடிக்கையாக இருக்கிறது. காரணம், பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய அந்த நிலையில் அதிமுகவினர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டிலே அண்மையிலே உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய மின் கட்டணத்திற்கு
முழு பொறுப்பையும் ஏற்கக்கூடியவர்கள் தார்மீக அடிப்படையில் அதிமுகவினர் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. முதலாக உதய் மின் திட்டத்தை மத்திய அரசாங்கம் வலியுறுத்தி அனைவரும் அனைத்து மாநிலங்களும் இணைய வேண்டும் என்று வலியுறுத்திய போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அதில் அவர் இணைவதற்கு திட்டவட்டமாக மறுத்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்தது. ஆனால் அம்மையார் அவர்கள் அன்றைக்கு மருத்துவமனையில் இருந்த நிலையில் அன்றைய முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் மேலே இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக அதிலே அன்றைக்கு இணைந்து கொண்டார். உச்ச நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று மீண்டும் நடைபெற உள்ளது. செந்தில் பாலாஜி தொடர்ந்த ஜாமீன் மனு உச்ச நீதிமன்றத்தில் கடந்த திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் இருந்து உடனே விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. உடல்நிலை பாதித்த நிலையில் செந்தில் பாலாஜி தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். செந்தில் பாலாஜி உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற வாதம் செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் சொலிசிஸ்டர் ஜெனரல் இல்லாததால் வழக்கை வேறு தினம் மாற்றி வைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை புதன்கிழமை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதன்படி செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் நடக்க உள்ளது. ஐக்கிய அரபு அமீரக அதிபருக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையே நல்ல உறவு உள்ளதாக அந்நாட்டின் பொருளாதாரத்துறை மந்திரி அப்துல்லா பின்டுக் அல் மர்ரி கூறியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரத்துறை மந்திரி அப்துல்லா பின்டுக் அல் மர்ரி தலைமையில் அந்நாட்டின் பிரதிநிதிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் அப்துல்லா பின்டுக் அல் மர்ரி சென்னையில் இன்று நடைபெறும் இன்வெஸ்டோபியா குளோபல் டாக்ஸ் என்ற மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். இந்நிலையில் பெசன்ட் நகரில் இன்று காலை அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் அப்துல்லா பின்டுக் மற்றும் ஐக்கிய அரபு நாட்டின் பிரதிநிதிகள் ஜாக்கிங் பயிற்சி மேற்கொண்டனர். தொடர்ந்து சாலையோர தேநீர் கடையில் அமர்ந்து அனைவரும் தேநீர் அருந்தினர். தமிழக அமைச்சருடன் ஓட்ட பயிற்சி மேற்கொண்டது மகிழ்வான தருணம். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா இடையேயான பொருளாதார உறவுகள் மிக பெரிய பொருளாதார உறவுகளில் ஒன்றாகும் என கூறினார். தமிழ்நாட்டை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணித்தால் தமிழ்நாட்டில் 1% கூட பாஜக காலூன்ற முடியாது என செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் தென்காசியில் நேற்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டானது அனைத்து மாநிலங்களுக்குமா அல்லது பாஜகவை காப்பாற்றிக் கொள்ள பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு போடப்பட்ட பட்ஜெட்டா என கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாருக்கு வெள்ள நிவாரண நிதியாக 11,500 கோடியை ஒதுக்கியுள்ள மத்திய அரசு திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு 1 பைசா கூட நிதி ஒதுக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழ்நாடு தமிழர் நாகரிகம் என்று சொல்லும் பிரதமர் மோடி பட்ஜெட் தாக்குதலில் தமிழ்நாடு குறித்தும் தமிழர்கள் குறித்தும் நிர்மலா சீதாராமன் புறக்கணித்துள்ளது கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு இந்தியாவில்தான் இருக்கிறது என்பதை பிரதமர் மோடி மறந்துவிடக் கூடாது என செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். இந்த நிதிநிலை அறிக்கை எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு ஒன்றிய அரசு போடுகின்ற நிதிநிலை அறிக்கையா அல்லது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் போட்ட நிதிநிலை அறிக்கையா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். 11,500 கோடி ரூபாய் பீகாருக்கு வெள்ளத்தடுப்புக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி, தென்காசி எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் இதுவரை 1 பைசா கூட ஏன் கொடுக்கவில்லை? அப்பொழுது தேர்தலில் ஒரு மாநிலம் வாக்களிக்கவில்லை என்றால் அந்த மாநிலத்தை புறக்கணிக்க முடியுமா? அப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்பதை மோடி அவர்கள் சொல்ல வேண்டும். ரயில்வே துறையில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுகின்றன. அந்த விபத்துகளை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது பல மாநிலங்களை சொல்லுகிறார். தமிழ்நாட்டு பற்றியும் தமிழ்நாடு என்றும் தமிழர்கள் பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. வாக்கு கேட்க வரும்பொழுது மட்டும் தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு, தமிழ்நாடு இலக்கியம் இதை பற்றி பேசுகிறார் மோடி அவர்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறார். தமிழ்நாட்டை சார்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்?
இதையெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். மாற்றாந்தாய் மனப்போக்கோடு கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை புறக்கணித்து வந்தார்கள். இப்பொழுது இந்த 3 ஆண்டுகளாக கடுமையாக புறக்கணிக்கிறார்கள். சென்னை மெட்ரோ ரயிலுக்கு அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்குகிறேன் என்று சொன்னார்கள், ஒதுக்கவில்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு நிதியிலேயே அதை சரி செய்திருக்கிறார். இப்படி எவ்வளவு கடன் வாங்கி செய்ய முடியும் என்ற நிலை இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு என்பது இந்தியாவில் இருக்கிறது என்பதை மோடி அவர்கள் மறந்துவிடக்கூடாது. ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கிறார்கள், இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 51,920 ரூபாய்க்கும், கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 6,490 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 50 பைசா குறைந்து 92 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 500 ரூபாய் குறைந்து 92,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பூரில் வாட்ஸ்அப் மூலம் போலி விவரங்களை அனுப்பி பண மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூரை சேர்ந்த செல்வம் என்பவர் பார்ட் டைம் ஜாப் மேப் ரிவ்யூ என்ற லிங்கில் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தால் கமிஷன் கிடைக்கும் என்ற விளம்பரத்தை பரப்பியுள்ளார். அதில் கோவையை சேர்ந்த அனூப் என்ற நபருக்கு செல்வம் 17,29,000 பணத்தை முதலீடு செய்துள்ளார். சில நாட்கள் பணம் பெறப்பட்ட நிலையில் அதன்பின் பொருட்கள் விற்பனை செய்தால் மட்டுமே பணம் என்ற நிலை ஏற்பட்டதால் செல்வம் திருப்பூர் மாநகர சைபர் கிரைம் காவலர்களிடம் புகார் மனு அளித்துள்ளார். அதன் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் அனூப், நஜூப்முதீன், சையது ரஹ்மான் மற்றும் இமான் பாஷா ஆகிய 4 பேரையும் கைது செய்துள்ளனர். மேலும் இவர்கள் கூட்டணியில் ஈடுபட்ட துபாயில் உள்ள நபர் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரும் போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம் எனவும் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டனர். மயிலாடுதுறையில் பெண் ஊழியர்களிடம் தவறாக நடந்து கொள்ளும் IPASPக்களின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் மற்றும் அகில இந்திய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் சார்பில் மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் ஊழியர்கள் கூறியதாவது: GTS ஊழியர்களுக்கு நிரந்தர பணியாணை வழங்குவதில் ஏற்படும் கால தாமதத்தை தவிர்த்து உடனடியாக வழங்கிட வேண்டும். ஓய்வு பெறும் GTS ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும் நாள் அன்றே பண பலன்களை வழங்கிட வேண்டும். பெண் ஊழியர்களிடம் அநாகரிகமாகவும் பெண்மைக்கு எதிராக நடக்கும் IPASPக்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மூத்த DTS ஊழியர்களுக்கான 12, 24, 36 வெயிட்டேஜ் பண பலன்களை உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் மனநலம் பாதிக்கப்பட்ட 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த முதியவர்கள் 3 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள ஸ்ரீபுரந்தான் கிராமத்தை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 13 வயது சிறுமி வீட்டில் தனியாக இருந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன், பன்னீர்செல்வம், சின்னத்தம்பி என்ற 3 முதியவர்கள் சிறுமியை பலமுறை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பின்னர் இது குறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் ராஜேந்திரன், பன்னீர்செல்வம், சின்னத்தம்பி ஆகிய 3 பேரையும் கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேபாளத்தின் சௌரியா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் பொக்காரா என்ற ரிசார்ட் நகருக்கு புறப்பட்ட போது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. நேபாளத்தின் காத்மாண்டு விமான நிலையத்தில் இருந்து இன்று காலையில் 19 பயணிகளுடன் ஒரு விமானம் புறப்பட்டது. விமானம் ரன்வேயில் வேகமாக சென்று மேலே எழும்ப முயன்ற போது திடீரென சறுக்கிய விமானம் விமான நிலையத்தை ஒட்டியுள்ள காலி இடத்தில் விழுந்து நொறுங்கியது. விழுந்தவுடன் விமானம் தீப்பற்றி எரிந்தது. இதனால் விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மீட்பு குழுவினர் விரைந்து சென்று தீயை அணைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 5 பேர் பலியானதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட பைலட் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
நேபாளத்தின் சௌரியா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த விமானம் பொக்காரா என்ற ரிசார்ட் நகருக்கு புறப்பட்ட போது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மீட்பு பணி தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஒன்றிய பட்ஜெட்டில் பாரபட்சம். நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். ஒன்றிய பட்ஜெட்டில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிப்பு. மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்வுக்கு அதிமுகவே காரணம். அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.